டிபி என்று நாம் அழைக்கின்ற காசநோய் ஒரு வகையான தொற்றுநோயாகும். ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 24ஆம் நாள் உலக காசநோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் காசநோய் பரவல் குறைய வேண்டும், அது குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அரசின் சிறந்த செயல்பாடுகளினால் வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் காசநோய் முற்றிலும் அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையே இலக்காக நோக்கி மத்திய அரசு பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காசநோய் ஒழிப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் உலக காசநோய் விழிப்புணர்வு பேரணியும் மாவட்ட ஆட்சியர் விசாகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகள் ஏந்தி பேரணியாகச் சென்றனர். உலக காசநோய்கள் தினம் குறித்து மருத்துவ பணிகள் காசநோய் துணை இயக்குனர் ராமச்சந்திரன் தெரிவிக்கையில், உடலின் அனைத்து உறுப்புகளையும் தாக்கும் தன்மையுடையது காசநோய். மிக குறிப்பாக நுரையீரலை தாக்கும் தன்மையுடையது. 2 வாரங்களுக்கு மேல் இருமல், சளி, மாலை நேர காய்ச்சல், உடல் எடை குறைதல், பசியின்மை, இரவில் உயர்த்தல், இதுபோன்ற ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளை அணுகினால் இலவசமாக சளி பரிசோதனை மற்றும் இலவசமாக சிகிச்சையும் கிடைக்கும். காசம் இல்லா தேசம் என்பது நமது பாரத பிரதமர் மற்றும் நமது மரியாதைக்குரிய மாநில முதல்வர் அவர்களது இலக்காக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த வருடத்தில் மட்டும் 3600 காச நோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுத்து அவர்களில் 3400க்கும் மேற்பட்டவர்களை குணமாக்கி இருக்கிறோம். இந்த சாதனை தொடர்ந்தால் நம்மால் காசம் இல்லாத தேசம் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக அடைய முடியும். இதற்கு மருத்துவத்துறை மட்டும் பாடுபட்டால் போதாது, பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இது ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு சென்றால் மட்டுமே இதை நம்மால் சாத்தியமாக்க இயலும். ஆம், நாம் காசநோயை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். எனவே காசநோய் இல்லாத இந்தியாவை நாம் அனைவரும் உருவாக்குவோம். செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.